அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா பிரெட் இருந்தாலே போதுங்க. நம்ம ஈஸியாக 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. நான் பிரெட்டு ரெசிப்பியை வச்சு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் செய்ய போகிறோம், இல்லை கார ரெசிப்பியாகவும் செய்ய போகிறேன். இதை ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் சாப்பிட்ற மாதிரியும் செய்ய போகிறேன். காலையில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரெட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டுக்கு சைடிஷாக கிசான் ஜாம் எடுத்துருக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கிசான் ஜாமை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஜாமை ப்ரெட்டு பூரா அப்ளை பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வெர்மி செல்லி ரெயின்போன்றது பிக் பஸாரில் மார்க்கெட்டில் விற்கிதுங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். சேமியா மாதிரி சின்ன சின்ன கட்டிங்கில் இருக்குங்க. இதை சும்மாவே சாப்பிட்லாங்க. இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் தான் இது. நம்ம வெறும் ப்ரெட்டு மேலே ஜாம் வச்சு கொடுத்தா கூட சில குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிட்டாய்ங்க மாதிரி மேலே நீங்கள் தூவி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ருசியாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க இனிப்பு ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கார ரெசிப்பியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அது மேலே ப்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க. ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கூட போகலாங்க. பெரியவங்க கூட சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குசியாக சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்க. இப்போ காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா தவாவில் எந்த ஆயிலும் சேர்க்கலைங்க. தவா ஹீட் ஆனவுடனே அது மேலே வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரெட்டை. இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆச்சு, திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த உடனே இப்போ எடுத்துடுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க இது ரோஸ்ட் ஆனதை. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயமாக 3 பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இது அடிஷ்னல் தாங்க, இது கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த ப்ரெட்டு மேலே ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே இது மாதிரி அந்த ஆனியனை அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த ப்ரெட்டு மேலே நல்லா வெங்காயத்தை அப்ளை பண்ணிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் மைனஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் சேர்க்கும்போது இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் மைனஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த மசாலா இருக்கிறது தெரியும் போது ரொம்ப அழகாக தெரியுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். டிஃபன் பாக்ஸில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதை அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால ஒரு வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய டைம் இருந்துச்சுன்னா அந்த வெங்காயத்தோட காய்கறி சேர்த்து கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ கார ரெசிபி பார்த்தாச்சு. அடுத்ததாக ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். 2 முட்டையை நான் வேக விட போகிறேங்க. அந்த முட்டையை வேக விடும்போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல் உப்பு சேர்த்து வேக விடுங்க. நல்லா மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, முட்டை வெந்துருங்க. இப்போ நான் அந்த 2 முட்டைக்காக 4-5 ப்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். ப்ரெட்டில் இருக்கிற 4 பகுதி ஓரமாக இருக்கிறத ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்துடுங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 பகுதியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத மட்டும். நான் வந்து வீடியோ வந்து ஒரு கையில் பிடிக்கிறதுனால என்னால் கட் பண்ணுறதை காட்ட முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த 4 பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஜாரில் அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேணாங்க, 1 நிமிஷம் அரைச்சா போதுங்க. இந்த மாதிரி பூ மாதிரி வந்தால் போதுங்க. இப்போ ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன பவுலில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பஜ்ஜிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்ச முட்டை வந்து வெந்துருச்சுங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு முட்டையுடைய தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த முட்டையை 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் வேக விடாதீங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம மறுபடியும் பாயில் பண்ண தான் போகிறோம். அதனால் நமக்கு ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம். இப்போ அரை வேக்காடை எடுத்துகிட்டு தான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இது வெறும் பச்சை தண்ணி தாங்க, சுடு தண்ணிலாம் இல்லை. அதில் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து லைட்டாக தொட்டு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி இப்போ போட்டு எடுப்போம்ல, அது மாதிரி இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க தண்ணியில். அதை கீழே இந்த ஒரு ப்ரெட்டை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ண வச்ச முட்டையை வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ரெட்டை வந்து நம்ம இதே மாதிரி தண்ணியில் முக்கிட்டு லைட்டாக முக்குங்க, ரொம்ப முக்க வேணாம். இந்த மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு போண்டாக்கு மாவு உருண்டை எடுப்போம்ல, அதே மாதிரி இதை உருண்டை பண்ணிக்கோங்க. நான் ஒரு கையில் எடுக்கிறதுனால வீடியோ காட்ட முடியல. நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி முக்கிக்கோங்க. பஜ்ஜி மாவு மேலே முக்கிட்டு வந்து அதுக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டு வந்து தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுங்க. எண்ணெய் சூடானவுடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க இதை பொறுக்கி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளே இருக்கிற முட்டையும் நல்லா வேகும், அதுக்குள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகுங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட்டு முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக வந்து நான் ப்ரெட்டில் முக்காமல் வெறும் கடலை மாவில் மட்டும் முக்கிட்டு இந்த போண்டாவை போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக தான் இருக்கும், ரொம்ப ப்ரௌன் கலராக மாறாது. அது ப்ரெட்டில் முக்கினனால ரொம்ப பிளாக் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இது வந்து நான் ப்ரெட்டில் முக்காமல் போட்டிருக்கனால இந்த கலரில் வரும். இது வெறும் முட்டை போண்டா தாங்க, அவ்வளோதாங்க. இது நல்லா குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். நான் சும்மா சொல்லலைங்க, இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திருப்பி குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சு கொடுமான்னு ஆசைப்பட்டு கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க, இல்லைனா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பொடிசாக முட்டைக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள் இல்லை பெப்பரு அது மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி ரெசிபி வந்து மழை காலத்தில் வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யாமல் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி வந்து ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து முக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து பெரிய பிளேட்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து 1/2 கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து அந்த முட்டையோடு நல்லா அடித்து கலக்கணுங்க. இதாங்க கரெக்டான பக்குவம். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கரைச்சி எடுத்து இது ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா முக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பஜ்ஜி முக்குவோம்ல, அந்த மாதிரி முக்கிட்டு ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து தவாவில் வந்து சூடானவொடனே இதை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2-3 ப்ரெட்டை வந்து அந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். எனக்கு அந்த தவாவில் வந்து 3 ப்ரெட்டு தாங்க பிடிக்கும், அதுக்கு மேலே பிடிக்காது. ஸோ அதனால் நான் 3 ப்ரெட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொடுங்க. ரொம்பவே மணமாக ருசியாக இருக்குங்க. நீங்கள் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சுகருக்கு பதிலாக இந்த முட்டையில் வந்து மிளகாய் தூளும் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரெட்டு ஆட் பண்ண உடனே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஸ்டவ்வை. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனவுடனே நம்ம திருப்பி போட போகிறோங்க. ப்ரெட்டை திருப்பி போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பார்த்து திருப்பி போடுங்க. இல்லைன்னா ப்ரெட்டுக்கு வந்து கட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே தோசை கண்டி வச்சு இப்போ எடுத்துருவோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அதாங்க ப்ரெட் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ப்ரெட்டை வந்து ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், காரமாகவும் சாப்பிட்லாம். அது உங்கள் இஷ்டம்தாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஸ்வீட் ப்ரெட்டு செஞ்சோம். இப்போ காரமாக செய்கிறதுக்கு அதில் வந்து மிளகாய் தூளும் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா காரசாரமாக ருசியாக இருக்குங்க ப்ரெட்டு. ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் சுகர் சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி காரம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். இது குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப மெதுவாக சாஃப்டாக இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில். அவ்வளோதாங்க, காரசாரமான ப்ரெட் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.